ஏங்க இது வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி பார்சல் பண்ண சொல்கிறீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ, ரொம்ப ருசியாக இருக்குமோன்றிருக்கார். இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு என்னங்க தெரியும், எங்கள் நாய்க்கு எப்பயுமே இப்படி தான் போடுவான். நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க, நீங்களும் நாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அவர் ஆமாம், எங்கள் வீட்டு நாய்களுக்கு தான் நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு போயிருக்கிறார். அதனால் மேலோட்டமாக ஒரு மனிதன் பேசுகிற பேச்சை நாம் பார்க்கிற வாழ்க்கையின் முறைகளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. புத்தகம் உள்ளார்ந்த அற்புதங்களை தனக்குள் அடக்கியது என்பதை வாசித்து பார்த்தால்தான், அதற்குள் இருக்கிற அர்த்தத்தை உள் உணர்ந்து பார்த்தால்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அன்றைக்கு இருந்தது. அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு இடையில் தான் நாமெல்லாம் வாழ்ந்து இன்றைக்கு கல்வியை படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். ஒட்டன்சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு ஏன் அந்த பேருன்னு அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அது ஒட்டன் சத்திரம் கிடையாது, ஒற்றன் சத்திரம். ஒற்றர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடம் சத்திரம். அது ஒற்றன் சத்திரம் என்பதுதான் காலப்போக்கில் ஒட்டன் சத்திரமாக மாறி இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். எங்கள் ஊரில் தெருவில் சும்மா விளாண்டுருப்பாங்களே பசங்க, அவனுங்க ஒரு வசவு வைவாங்க, அவன் கிடக்கான் வீணா போன வெங்கம்பைய அப்படிம்பாங்க, பிஸ்கட்டு நேசிப்பாங்க. இளம் வயதில் நம்ம பசங்க யாரை நேசிப்பாங்க, அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை நேசிப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை, சொந்த பந்தங்களை, நண்பர்களை, பொருள் மேல் நம்மளுடைய நேசத்தை வைப்போம். ஆனால் வாசிப்பை ஏன் நேசிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தலைப்பாக கொடுத்துருக்குறோம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் உங்கள் கூட பழகிறவங்களை நேசிங்க, நீங்கள் விரும்புகிறவங்களை நேசிங்க, உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் நேசிங்க. ஆனால் ஏன் புத்தகத்தை நேசிக்க வேண்டும் தெரியுமா? புத்தகம் ஒருபோதும் பொய் சொல்லாது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகளாவிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆங்கில புத்தகங்களை படிக்க வேண்டாம். முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய எல்லா புத்தகங்களையும் படியுங்கள். உலகத்தின் எல்லா கண்டங்கள்லையும் அவள் வேலை பார்த்துருக்கிறார், எல்லா கண்டங்களிலும் அவர் பயணம் செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு எழுத்து ஆளுமை அவர். அவருடைய இமெயில் ஐடி அதில் இருந்தது. எனக்கு ரொம்ப வேறு பயமாக இருந்ததா, உடனே ஒரு இமெயில் போட்டேன் மொபைல் ஃபோனில் இருந்தே. அந்த இன்விடேஷனை ஃபோட்டோ காப்பி எடுத்து, சார் உங்களுடைய புத்தகத்தை தான் முதலில் நான் பேச போகிறேன், பெரம்பலூருங்கிற ஊரில் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு அனுப்பினேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்கேயோ இருக்கிற தமிழ்நாட்டிலே ராஜபாளையம்ங்கிற ஊரில் இருந்து பெரம்பலூர்னு ஒரு ஊருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கே வரவே இல்லை. ஏதோ ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போயிருக்கிறார் எப்போன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவருக்கு தமிழ்நாடு ரொம்ப அறிமுகமான ஒரு நாடே கிடையாது இந்தியா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அந்த பெரம்பலூர் மக்களுக்கு என்னுடைய அன்பை சொல்லுங்கள், தைரியமாக பேசுங்கள், உங்களுக்கு பக்கத்தில் அன்றைக்கு கடவுள் உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு அனுப்பினார். நான் திரும்பி பார்த்தேன், என் பக்கத்தில் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா உட்கார்ந்துருந்தார். அவர் சொன்னார், முத புத்தக திருவிழாவில் பேசுகிறார், கம்பீரமாக பேசு அப்படின்னு சொல்லி, ஏதோ அவருடைய வார்த்தையை அவர் மூலமாக வந்தது போல நினைத்து கொண்டு நான் அன்றைக்கு பேசினேன். பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் அன்றைக்கு என்னுடைய பேச்சை உற்சாகமான கைதட்டல்களோடும் மனமகிழ்வோடும் இந்த மண் ஏற்றுக்கொண்டது. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நிறைய புத்தக திருவிழாக்களில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதால் இந்த மண்ணுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி, நிறைய பெண்கள் இன்னும் உட்காந்துருக்கீங்கிறது இன்னும் சந்தோஷம் இல்லையா? நேரம் கிளம்பியிருப்போம் இல்லையா, லேட் ஆகிடுச்சு, வாங்க அப்படியே போய் ஒரு தோசையை சுட்டு சட்டினிகளை அரைச்சி அப்படின்னு கிளம்பியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெண் குல தங்கங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். அதுவும் மதுக்கூர் அண்ணா சொன்னாங்க இல்லையா, கீழடியில் அந்த மண் பானையில் அன்னைக்கு ஒரு தமிழச்சி தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறாள். நாம் 2500 வருடங்களாக தமிழ் பண்பாட்டிலிருந்து நாம் விலகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நம்மளுடைய பெண்கள் ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட, ஒரு சின்ன தட்டு வாங்கினா கூட காரியம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேரை அடி, புஷ்பலதான்னு பேரை எழுது, காளியம்மான்னு பேரை அடி. ஏமா இப்படி 10 ரூபா பாத்திரத்துக்கு போய் இப்படி பந்தா பண்ணிக்கிறேன்னு வீட்டில் எத்தனையோ கணவர்கள் கோச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ தெரிந்து கொள்ளுங்கள், எங்கள் பெண்கள் எந்த காரியம் செய்தாலும் அது தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதை கீழடியிலிருந்து நாம் நிரூபிச்சிருக்கிறோம். அதனால் பாத்திரத்தில் பேர் எழுதுவது நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, நம்முடைய தமிழின் தொடர்ச்சி என்பதால் நாம் தமிழச்சிகளாக எப்போதுமே பெருமைப்பட்டு கொள்ளலாம். அதனால் இன்னும் எதில் எழுதாமல் விட்டுருக்கீங்களா? அருவாமனை, கத்தி,
எல்லாத்துலேயும் உங்கள் பேரை எழுதி உங்கள் அடையாளத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று ரொம்ப சந்தோஷமான விஷயம், சுளுந்தி முத்துநாகு ஐயா இருந்தார் இல்லையா, அவர் பேச்சை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அவர் பேச்சை உள்வாங்கினீங்களோ இல்லையோ, வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தக திருவிழாவில் அவர் எழுதின புத்தகம் சுளுந்தி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவருடைய ஒரு புத்தகம் வாங்கியே ஆகணும். ஏன்னா அந்த புத்தகத்துக்குள் ஒரு நூற்றாண்டின் வரலாறு, ஒரு மண்ணில் இந்த ஜாதிய அடுக்குகளில் ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற அடையாளம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போயெல்லாம் கத்தி எல்லாரும் வச்சுருக்க முடியாது. கத்தி 2 பேர் தான் பயன்படுத்த முடியும். ஒன்று சவர செய்கிறவங்க பயன்படுத்தலாம், இன்னொன்று படை வீரர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ ஆச்சரியமாக இருக்குல்ல, படக்குன்னு கத்தி எடுத்துகிட்டு ஸ்கூலில் மாணவன் டீச்சரை குத்த போகிறாங்க. எப்படியெல்லாம் நம்ம பண்பாடு மாறிடுச்சு பாருங்கள். அன்றைக்கெல்லாம் கணக்கு வாத்தியார் வந்துடக்கூடாதுன்னு திங்கக்கிழமை பிள்ளைங்க சாமியை கும்பிடும். கடவுளே இன்றைக்கி கணக்கு வாத்தியார் வந்துடக்கூடாது, அப்படியே வந்தாலும் டெஸ்ட்டு வைக்கக்கூடாது, அப்படியே டெஸ்ட் வச்சாலும் அதை திருட்டி உடனே கொடுக்கக்கூடாது, அப்படியே கொடுத்தாலும் பெரும்பாலும் அடிக்கக்கூடாது, இப்படிலாம் வேண்டணும். இன்றைக்கி கணக்கு வாத்தியார் திங்கக்கிழமையில் கடவுளை கும்பிட்றாரு. கடவுளே இன்றைக்கி எந்த பையலும் கத்தியோடு வரக்கூடாது, வந்தாலும் நம்மளை குத்தக்கூடாது, பக்கத்தில் இருக்க சயின்ஸ் டீச்சரை குத்திட்டு போட்டும். இன்றைக்கி எவ்வளோ மோசமாக நம்முடைய ஒரு கலாச்சாரம் மாறி இருக்கிறது பாருங்களா. ஆனால் அன்றைக்கி கத்தி 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று எழுதப்படாத ஒரு சட்டமே இருந்திருக்கிறது. அந்த சுளுந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் எவ்வளோ பெரிய வரலாறு மறைந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்தால் தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சடக்குன்னு தீப்பெட்டி எடுத்து பொருத்தினோம்னா தீ வீட்டுக்கு வந்துடுது இல்லையா. அன்னைக்கு தீ அப்படி எல்லார் வீட்டிலும் பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவிலில் தீ எரிந்து கொண்டு இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் நம்ம தீயில அடுப்பு வைக்கணும், அடுப்பில் தீ வைக்கணும். எல்லாத்துக்கு பின்னாலும் ஆச்சரியமான அடிமைத்தனங்கள் இருந்திருந்தது. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது அன்னைக்கு அர்த்தமாக இருந்தது. ஒரு தடி வச்சுக்கிட்டு, தண்டல்னா வரி வாங்குறவன், வரி வாங்குகிறவன் மட்டும்தான் அவ்வளவு ஆளுயர தடி வைத்திருக்க முடியும் என்று அன்றைக்கு இருந்தது. அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு இடையில் தான் நாமெல்லாம் வாழ்ந்து இன்றைக்கு கல்வியை படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். ஒட்டன் சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு ஏன் அந்த பேருன்னு அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அது ஒட்டன் சத்திரம் கிடையாது, ஒற்றன் சத்திரம். ஒற்றர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடம் சத்திரம். அது ஒற்றன் சத்திரம் என்பதுதான் காலப்போக்கில் ஒட்டன் சத்திரமாக மாறி இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். எங்கள் ஊரில் தெருவில் சும்மா விளாண்டுருப்பாங்களே பசங்க, அவனுங்க ஒரு வசவு வைவாங்க, அவன் கிடக்கான் வீணா போன வெங்கம்பைய அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைக்கு எங்களுக்கும் அர்த்தம் தெரியாது, ஏதோ சாதாரண வார்த்தை போல அப்படின்னு நினச்சா, அந்த புத்தகத்தை படித்த உடனே நான் ரொம்ப பதறி போயிட்டேன். இதை நான் சொல்ல முடியாது, அந்த வெங்கம்பையங்கிற அர்த்தத்துக்கு நான் சொல்லவே முடியாது. நீங்கள் அந்த புத்தகத்தை படித்தா தான் தெரியும். சில பேரை சொல்லுவோம்ல, அவன்கிட்ட பையா துட்டு கேட்டா ஈத்தர பைய அப்படிம்பாங்க தெரியுமா. இந்த வார்த்தை இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்கல்ல. அந்த ஈத்தர பையங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை சுளுந்தி புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கத்தான் முடியுமே தவிர அதை மேடையில் சொல்லவே முடியாது. இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் அன்றைக்கு இருந்தது என்பதை அவர் அந்த புத்தகம் முழுவதும் பதிவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் வெளிவந்து கொஞ்சம் வருஷத்துக்குள்ளேயே 8 பதிப்புகள் பார்த்த ஒரு புத்தகம் என்றால் அது சுளுந்தி என்கின்ற ஒரு புத்தகம்தான். அதனால் அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சங்கரங்கோயிலில் இருக்கிறார், அவருக்கு பார்கவிராஜன் அப்படின்னு பேர், நல்ல கவிஞர். அவர் நல்ல புத்தகம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி ஓடி வந்து தேடி தேடி கொடுப்பார். அவர் தேடி கொண்டு வந்து கொடுத்த அந்த சுளுந்தி புத்தகம் 100 பேருக்கு அந்த ஒரு மனுஷனே வாங்கி வாங்கி கொடுத்தார். 100 பேருக்கு தேடி தேடி போய் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வந்தார். நம்மளுடைய மறைக்கப்பட்ட வரலாறு, நம்முடைய ஒடுக்கப்பட்ட வரலாறு, இதை நீங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தார். அந்த புத்தகம் நிச்சயமாக உங்கள் புத்தக திருவிழாவிலும் இருக்கும். நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் சுளுந்தி புத்தகம் வாங்கி முதலில் படிக்க வேண்டும். அந்த ஒரு எழுத்தாளரை இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும், மாவட்ட நிர்வாகத்துக்கும், பப்பாசி அமைப்புக்கும் ஒரு பெரிய நன்றிகளை நீங்கள் பாராட்டுகளாக, கைதட்டல்களாக தர வேண்டும். ஏன்னா நம்ம படைப்புகளை தானே மேடையில் கொண்டாடுறோம். படைப்புகளை கொண்டாடினால் போதாது, படைப்பாளியையும் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு எழுத்தாளரை நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் இல்லையா, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு தலைப்பு வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு. வாசிப்பை ஏங்க நேசிக்கணும்? நேசிப்பு அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு சொந்தமானது? நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நேசிப்போம். இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? பொம்மையை நேசிப்பாங்க, சாக்லேட் பிஸ்கட்டு நேசிப்பாங்க. இளம் வயதில் நம்ம பசங்க யாரை நேசிப்பாங்க? அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை நேசிப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை, சொந்த பந்தங்களை, நண்பர்களை, பொருள் மேல் நம்மளுடைய நேசத்தை வைப்போம்.
ஆனால் வாசிப்பை ஏன் நேசிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தலைப்பாக கொடுத்துருக்குறோம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் உங்கள் கூட பழகிறவங்கள நேசிங்க, நீங்கள் விரும்புகிறவங்கள நேசிங்க, உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் நேசிங்க. ஆனால் ஏன் புத்தகத்தை நேசிக்க வேண்டும் தெரியுமா? புத்தகம் ஒருபோதும் பொய் சொல்லாது, புத்தகம் ஒருபோதும் ஏமாற்றாது, புத்தகம் ஒருபோதும் முதுகுக்கு பின்னால் நின்று குத்தாது, புத்தகம் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்யவே செய்யாது, புத்தகம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசவே பேசாது, புத்தகம் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே நமக்கு சொல்லும். அதனால தான் மனிதர்களை தாண்டி புத்தகத்தை நேசிக்க வேண்டும், வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்து நம்ம எதையுமே முடிவுக்கு வந்துடக்கூடாது. இப்போ வேலண்டைன்ஸ் போச்சு இல்லையா, காதலர் தினம். அந்த அன்னைக்கு ஒருத்தன் அவன் நண்பன்கிட்ட சொல்லியிருக்கான், நான் இன்னைக்கு என் காதலிட்ட போய் என் காதலை சொன்னேன், எனக்கு 5 ரூபா செலவு, அவளுக்கு 500 ரூபா செலவு அப்படின்ட்டு இருக்கான். சரி எல்லாரும் உனக்கு ட்ரீட் கொடுத்தாலாடா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் கேட்டிருக்கான், அதனால உனக்கு 5 ரூபா செலவு, அவளுக்கு 500 ரூபா செலவு. இவன் சொல்லியிருக்கான், நான் ஒரு 5 ரூபாய்க்கு ரோஜாப்பை கொண்டு போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன், அவள் 500 ரூபா செருப்பை கழட்டி செவுட்டிலே அடிச்சிட்டா, அதனால தான் எனக்கு 5 ரூபா செலவு, அவளுக்கு 500 ரூபா செலவுன்னு. வெளிப்படையாக பார்க்கும்போது எதை இவன் காதலை அவள் ஏற்றுக்கொண்டது மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் உள்ளார்ந்து போய் பார்க்கும்போது அதற்கு அர்த்தமே மாறுபாடாகி விடுகிறது. மற்றவங்க பேசுகிற வார்த்தையை வைத்து, நாம் பார்க்கிற வார்த்தையை வைத்து மேலோட்டமான முன்முடிவுகளுக்கு நாம் ஒருபோதும் வரவே கூடாது. ஒரு ஹோட்டலில் நைட் நேரம் இல்லையா, நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறீங்க எனக்கு தெரியுது, நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா, லேட் ஆயிடுச்சு, இனிமேல் போய் தோசை சுட முடியாது, இனிமேல் போய் சட்னி அரைக்க முடியாது, அப்படியே போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியுது, ஏன்னா நம்மளும் இப்படி தானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நைட்டு வீட்டில் பார்சல் வாங்குறதுக்காக ஹோட்டலில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். வேகமாக வந்த ஒருத்தர் பார்சல் கேட்குறாரு, அண்ணே 2 புரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு, அதில் கொஞ்சம் சால்னா ஊற்றி ஊற வச்சு, அதுக்கு மேலே ஒரு புரோட்டாவை பிச்சு போட்டு மேலே கொஞ்சம் எலும்பு வச்சு ஊற வச்சு பார்சல் கட்டி வைங்க, இந்த வந்துடுறேன்ட்டு போயிட்டார். இவரும் புரோட்டா வாங்க வந்த ஆள் தான், பார்த்துருக்குறாரு, சரி ரொம்ப வித்தியாசமான ரசனையாக இருக்கே, நல்லா இருக்கும் போலன்னு எனக்கு அதே மாதிரி பார்சல் பண்ணுங்கன்னு வாங்கிட்டார். வாங்க வந்தவர் வாங்கிட்டு கிளம்புறாரு. இவர் கேட்டிருக்காரு, ஏங்க இது வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி பார்சல் பண்ண சொல்கிறீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ, ரொம்ப ருசியாக இருக்குமோன்றிருக்கார். இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு என்னங்க தெரியும், எங்கள் நாய்க்கு எப்பயுமே இப்படி தான் போடுவான், நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க, நீங்களும் நாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அவர் ஆமாம் எங்கள் வீட்டு நாய்களுக்கு தான் நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு போயிருக்கிறார். அதனால் மேலோட்டமாக ஒரு மனிதன் பேசுகிற பேச்சை, நாம் பார்க்கிற வாழ்க்கையின் முறைகளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. புத்தகம் உள்ளார்ந்த அற்புதங்களை தனக்குள் அடக்கியது என்பதை வாசித்து பார்த்தால்தான், அதற்குள் இருக்கிற அர்த்தத்தை உள் உணர்ந்து பார்த்தால்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். புத்தகம் பாருங்கள், செவ்வகமாக இருக்கும், இல்லை சதுரமாக இருக்கும். ஒரு அறிஞன் சொன்னான், சதுரமாக செவ்வகமாக நம்ம வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னலை நீங்கள் திறந்தால் உங்கள் வீதி மட்டும்தான் தெரியும். ஆனால் புத்தகம் என்கின்ற இந்த ஜன்னலை திறந்தால் உலகமே உங்களுக்கு காட்சி அளிக்கும் என்றால், புத்தகம் அவ்வளவு ஆற்றல் நிறைந்தது. ஒரு புத்தகத்துக்குள்ளே உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு அறிஞன் சொன்னான், என்னுடைய வீட்டை அழகுபடுத்த புத்தகத்தை தவிர வேறு ஒரு சிறப்பான பொருளை நான் கண்டதே இல்லை. நம்ம வீட்டை அழகுபடுத்தணும்னா என்ன பண்ணுறோம், ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், ஏதாவது அழகு பொம்மைகள் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். ஆனால் இந்த பொருட்களை எல்லாம் விட நாலந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து ஒரு அலமாரியில் வையுங்கள், அதை போல உங்கள் வீட்டை அழகுபடுத்தக்கூடிய சாதனம் எதுவுமே கிடையாது. இந்த அலமாரியில் அடுக்கி வைக்கணும். இன்றைக்கும் இவ்வளவு நாம் வளர்ந்துருக்கிறோம், ஆனால் வீடு கட்டும் போது எத்தனை பேர் புத்தகத்துக்கு என்று ஒரு அறையை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். சமீபத்தில் வீடு கட்டின எத்தனை பேர் புத்தகம் வைப்பதற்கு என்று ஒரு அறையை வைத்திருக்கிறோம். சமையலருக்கு, பூஜை அறைக்கு, இந்த வேண்டாத பொருட்களை எல்லாம் போட்டு வைப்பதற்கு கூட ஒரு அறை இருக்கிறது இல்லையா, ஸ்டோர் ரூம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் யாராவது லைப்ரரி ரூம் அப்படின்னு யாராவது வீட்டுக்குள்ளே கட்டியிருக்கிறோமா? ஒரு அலமாரி வைத்து புத்தகங்களை அடுக்கி வையுங்கள். அந்த அலமாரிக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு புதிய உலகமே திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நார்னியான்னு ஒரு படம் இந்த அடிக்கடி ஏதோ ஒரு டிவியில் போட்டுகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 அண்ணன் 2 தங்கச்சி இருப்பாங்க அந்த படத்தில். அவங்க 4 பேரும் சராசரி மனிதர்களாக நம்மளை போல தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அலமாரி இருக்கும். அந்த அலமாரியை திறந்துட்டாங்கன்னா வேறு ஒரு பெரிய உலகம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அவங்களுக்குன்னு ஒரு அரண்மனையே இருக்கும். பார்த்தா அவங்களுக்குன்னு மனிதர்கள் இருப்பாங்க, சிங்கம், புலி, கரடி எல்லாம் இவங்ககிட்ட வந்து பேசும், போரெல்லாம் செய்வார்கள். எப்படி அந்த நார்னியா திரைப்படத்தில் ஒரு அலமாரியை திறந்தால் அவர்களுக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் விரிந்திருக்கிறதோ, அதுபோல உங்கள் புத்தக அலமாரியை நீங்கள் திறந்தால் உங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யம் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு காத்திருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள்.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.